வெண்ணிலவை கொடைபிடித்து வீசுதென்றல் தேர் ஏறி மென்குயில்தான் இசை முழங்க மீன் வரைந்த கொடியசைய கண்கவரும் பேரழகி கனகமணி பொற்பாவை அன்னநடை ரதியுடனே அழகு மகன் வில்லேந்தி தன்முல்லை தாமரை மா தனிநீளம் அசோகமெனும் வண்ணமலர் கணைதொடுத்தான் வையமெல்லாம் வாழ்கவென்றே. கலைவாணி கருணாகரி கல்விக்கரசி சொல்லின் செல்வி கற்றவர் போற்றும் கலாதேவி வித்தை பிடித்தவர் வணங்கும் வேதவல்லி காவிய நாயகர்கள் பாராட்டும் கலையுலகின் நாயகியே நற்சான்றோர் கருள் புரியும் நாமகளை வெள்ளை தாமரை பூவினில் அமர்ந்து வீணை மீட்டி பண்பாடி விவேகத்தை வழங்கும் அருள்வடிவே வணக்கம். எங்கள் குடும்பத்தில் பெரும்படிப்பு படித்தவர் கருப்பசாமி ஒருத்தர் தான். எம்டெக் படிச்சிருக்கார். நான் சூலூரில் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு மெட்ராஸ் போய் ஓவியக் கல்லூரியில் 6 வருஷம் படித்தேன். என் குடும்பம்னா எங்கள் அக்கா குடும்பத்தை சேர்த்து தான். அக்கா வேறு, நான் வேறு இல்லை. அப்பா நான் பிறந்து 10 மாதம் குழந்தையாக இருக்கும்போது இறந்துட்டார். எங்கள் அண்ணன் எனக்கு 4 வயசு இருக்கும்போது ஒரே நாளில் பிள்ளைகளை சேர்த்து போயிட்டான். அம்மா செங்காட்டில் வேகாத வெயிலில் காலையில் பொழுது கிளம்ப போனோன்னா சாயங்காலம் வரைக்கும் பாடுபட்டு வருவான். நான் எங்கள் அக்காவும் கலங்கலில் ஒரு ப்ரைவேட் பள்ளிக்கூடத்தில் படித்தோம். 1ஆம் கிளாஸுக்கு 1 ரூபா, 2ஆம் கிளாஸுக்கு 2 ரூபா, 3ஆம் கிளாஸுக்கு 3 ரூபான்னு சம்பளம் கட்டி படித்தோம். பவுன் அப்போ 12 ரூபா. கற்பனை பண்ணிப்பாருங்க. 12 ரூபா இருக்கும்போது 2 பசங்களுக்கு சேர்ந்து ஒரு 5 ரூபா 6 ரூபா மாதங்கிறது பெரிய சம்பளம். அதனால் அக்காவை 3ஆம் கிளாஸோடு நிறுத்திட்டாங்க. நான் கலங்கல் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு சூலூரில் போய் ஹைஸ்கூலில் சேர்ந்தேன். எனக்கு என்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடுச்சு. வீட்டில் எப்பவுமே சோளச்சோறு, தெனஞ்சோறு, சாமச்சோறு, ராத்திரியான தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, சுண்டல், தயிர் மட்டும் எப்பவும் கிடைக்கும். நமக்கு ஏன் அரிசோறு போட மாட்டேங்களான்னு எனக்கு கோவம் ஒரு நாள் அம்மாக்கிட்ட பொங்கச்சோறு போட முடியாமல் ஏன் பேர்த்தேன்னு கேட்டேன். எங்கள் அம்மா அப்பவும் பேச மாட்டாங்க, எப்பவுமே பேச மாட்டாங்க. அப்படியே கேரக்டர். என்ன பண்ணாங்க, எப்படியோ சமாளித்து ஒரு பிடி அரிசி, அந்த அரிசியில் மத்தியானம் சாப்பாடு செஞ்சு தூக்கு போசியில் போட்டு கொடுப்பாங்க. அது இந்த வேலையெல்லாம் எங்கள் அக்கா தான் பண்ணும். தூக்கு போசின்னா நீ கேரையெல்லாம் நினச்சிக்காதீங்க, மேலே கம்பி போட்டு உள்ள அலுமினியம் பூசின பித்தளை தூக்கு போசி. தினம் சாப்பாடு அக்கா தான் செஞ்சு கொடுக்கும். அது ஒரு நாள் பார்த்தேன், சட்டியில் தூக்கு போசியில் போட்டதுக்கப்புறம் மிச்சம் லேசாக ஓரம் பரமாக கொஞ்சம் சோறு ஒட்டியிருந்தது. அப்புறம் அக்காட்ட என்னக்கா சட்டியில் என்ன சோறு மிச்சம் இருக்குது போல இருக்குது அப்படின்னு. இல்லைக்கண்ணு, ஒரேடியே சுரண்டுனா தருத்தரம், அப்படியே சுரண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கை விட்டு அந்த ஓரத்தில் இருக்கிற மொத்த பருக்கையும் பொறுக்குன்னா ஒரு கை தான் வரும். அதை அக்கா சாப்பிடும். அரிசியோடு சாப்பிடணும் ஒரு ஆசை அக்காவுக்கு மட்டும் இருக்காதா? அக்காவுக்கு 15 வயசில் கல்யாணம் பண்ணோம். அதிர்ஷ்டவசமாக உள்ளூர்லேயே மாப்பிள்ளை கிடச்சிது. ஏன்னா ஒரு வெள்ளச்சிலக்காரிக்கு வெளியூர் மாப்பிள்ளைன்னா அடிக்கடி போய் வர முடியாதுல்ல. உள்ளூரில் மாப்பிள்ளை சமயம் போகணுன்னு உள்ளூரியே பார்த்துட்டோம். அதை விட பெரிய சௌரியம் என்னென்னா, நல்ல தண்ணி தோட்டத்து மாப்பிள்ளை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எங்கள் ஊருக்குள்ளே 3 கிணறு இருக்குது. 3 கிணறு உப்பு தண்ணி, கசப்பு தண்ணி. நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியில் வாங்கி பிடிச்சின்னா சாப்பிட்றதுல மொத்தமாக வாந்திடும். ஊர்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா, என்னங்க குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டேன். குளிச்சுட்டு வாங்கன்னு கெட்ட வார்த்தை எங்கள் ஊரில். கை கால் முகம் கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கே சோப்பு போட்டால் சோப்பில் நுரைச்சிக்கும் விளையாட்டு வரும். இப்போ நல்ல தண்ணி தோட்டம் ஏன் சொன்னோன்னா, அந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 75 குடும்பம்னு வச்சுங்க. 75 குடும்பத்துக்கு குடி தண்ணீர் பிரச்சனை இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், சைக்கிளில் கேரியர் போட்டு 2 பேர் குடத்தை போட்டுட்டு 4 பக்கம் ஜனங்க அலைஞ்சி தண்ணிக்கு கொண்டு வருவாங்க. எங்கள் மச்சான் தோட்டம் ஊருன்னு கிழக்க ஏரட் ரூமுக்கு பக்கத்தில் அத்துவான காட்டில் ஒத்தடி பாதையில் ஒரு கிணத்துல நல்ல தண்ணின்னா அப்படி பாலைவன சோலை மாதிரி. பிரச்சனை என்னென்னா, அங்கேருந்து கரண்ட்டு லைன் கிடைக்கல. ஊருக்குள்ளேயும் கரண்ட்டு கிடையாது, டாய்லெட்லாம் கிடையாது. இப்போ அந்த தோட்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, ஆயில் என்ஜின் வச்சு ஆயிலுக்கு செலவு ஜாஸ்தி ஆகும். இப்போ பக்கத்தில் ஊர் தாண்டி சில தோட்டங்களில் நல்ல தண்ணி இருக்குது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர்லேருந்து குடத்தோடு வரான்னு தெரிஞ்சோடனே கொள்ளையில் போனவே வராங்கப்பான்னு சொல்லிவிட்டு தொட்டியில் என்னன்னா புதுசாக போட்ட மாட்டு சாணி எடுத்து அந்த தொட்டியில் கரைச்சி விட்ருவாங்க. அப்போ யாரும் தண்ணி எடுக்க மாட்டாங்க. இந்த அம்மா எங்கள் மச்சானோட தாயார், ஐயோ பாவம் தண்ணிக்கு ஜனங்கள்லாம் ஆளாக பறக்குதுன்னு விடிக்காலம் நேரத்தை எடுத்து மோட்டரை போட்டு 20 அடி நீளம் 6 அடி ஆழமுள்ள தொட்டியில் தண்ணி ரொப்பி வச்சு வர ஜனங்களுக்கு சௌரியம் போல் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி அப்படி தண்ணி கொடுத்த மகராசி. அந்த தோட்டத்தில் தான் தென்னந்தோப்பு பார்த்துருக்குறோம், மானம்பாக்கி மிளகாயை பார்த்துருக்கோம், வயல் கலக்குவாங்க, வெங்காயமெல்லாம் முளையும். இதெல்லாம் எங்கள் ஊருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஏரியா அது.
அப்படி அந்த மகராசி தண்ணி கொடுத்ததுனால தான் அந்த அம்மா 109 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. தன்னுடைய வேலை தானே பண்ணிக்குவாங்க. புடக்காளியில் பொடலங்காய் வச்சுருந்தாங்க. பொடலங்காய் வச்சு இந்த அம்மாவே தண்ணி ஊற்றி வளர்த்தாங்க. நான் ஒரு நாள் போனேன், மாப்பிள்ளை பொடலங்காய் விளைஞ்சிருக்குது எடுத்துகிட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 வெட்டி உடச்சி பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்புனாங்க. அந்த அம்மா வந்து கைத்தடி போட்டு கடைசி வரைக்கும் பயன்படுத்துனதே கிடையாது. கண்ணில் கண்ணாடி போட்ட கிடையாது. மருந்து மாற்ற சாப்பிடல. அப்படியே வாழ்ந்துட்டு சூர்யா ஜோதியா கல்யாணம் முடிஞ்சு மெட்ராஸ்லேருந்து ஊருக்கு வந்து ஆசிரமம் பண்ணிட்டு அந்த அம்மா புறப்பட்டு போனாங்க. அந்த மாதிரி குடும்பத்தில் எங்கள் அக்காவுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். எனக்கு இப்போது 74 முடிஞ்சு 75 ஆகுது. எங்கள் அக்கா ஒரு 3 வயசு பெருசு. அக்காவுக்கு 78 வயசு ஆகுது. இந்த நெடிய காலத்தில் எங்கள் அக்கா தம்பி எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒன்றை வாங்கி கொடுன்னு கேட்டதே கிடையாது. ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுச்சு. இந்த சின்னலட்சுமி பிறந்த டைம் ஊரில் வந்து மருத்துவ வச்சு வைத்தியம் பார்த்தா போதாதுன்னு பாப்பனாயம் படத்தில் எங்கள் அக்கா வந்து தங்கிட்டு யாரோ தெரிஞ்சவங்க வீட்டில் தங்கிட்டு ஒரு தர்மாசத்தில் போய் பிள்ளைய பெற்று எடுத்துச்சு. ஒரு 4-5 மாதம் ஆகி போச்சு. ஊருக்குள்ளே மழை மாதிரி ஒன்றும் இல்லை. அது மாடு கண்ணுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் வசதி கிடையாது. அப்படி இருக்கும்போது பால் பிரச்சனை வந்த உடனே எங்கள் அம்மாட்ட அம்மா ஒரு மாடு வாங்கி கொடு பிள்ளைக்குன்னு கேட்டுச்சு. அம்மா பையன் மெட்ராஸில் படிச்சுட்டு இருக்கிறேன், படிப்பு முடிவு வரைக்கும் நீங்கள் இதை பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஊர்ந்து வந்தோடனே எப்படிக்கா பிள்ளைன்னு பார்த்தேன். கண்ணு இது வரைக்கும் கூட எதுவுமே கேட்டதில்லை. அம்மாட்ட கேட்டேன், தம்பி படிப்பு முடிவு வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியான்ட்டாங்க. ஏதாவது ஒரு வழி பண்ணி வத்தக்கரை ஒரு மாடு வீடு வாங்கி கொடுத்து ஒரு 50-100 கொடுத்து மாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த புள்ள படிக்கணும், புள்ள சேர்த்து போகும் அப்படின்னாங்க. இப்போ அம்மாட்ட சொல்லி நான் ஒரு மாதம் சமாளிச்சுக்கிறேம்மா, இப்போ ஒரு மாடு வாங்கி கொடுன்னு ஒரு மாடு வாங்கி கொடுத்து அந்த பாலில் வளர்ந்தவன் இந்த சின்னலட்சுமி. எங்கள் மச்சான் பெரிய படிப்பெல்லாம் படித்தது கிடையாது. தினத்தந்தி தினமொரு பேப்பர் படிப்பார், அவ்வளோதான். சூலூர் சந்தைக்கு போவார், பொறிகடையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் அம்மாவோட அம்மா அம்மிச்சி, அதுவும் காட்டு வேலையெல்லாம் பண்ணு. சந்தையில் வந்தோடனே 2 கையில் 2 குத்து அள்ளி அத்தா மடி பிடிங்கன்னு சொல்லி 2 குத்து போடுவார். அது கிட்டத்தட்ட 2 லிட்டர் இருக்கும். சாப்பிடுங்க அத்தா அப்படிம்பார். அப்படி தாராளமான மனசு. எங்கள் அக்காவுக்கு மச்சானுக்கு 2 பையன் 2 பொண்ணு பிறந்துச்சு. பெரிய பொண்ணு பேர் ஜானகின்னு பேர். எங்கள் ஊரில் வந்து ஸ்கூல் ஃபைனலில் முடிச்சது. அப்போ நான் மெட்ராஸ் ஓரளவுக்கு படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மாவும் மெட்ராஸ் வந்துருந்துச்சு. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பையன் தலைவெடுத்தான்னா சொந்த மதத்தில் ஆளாக்கி கொடுத்து சகஜம் தானே. அதனால் இந்த பிள்ளைய மெட்ராஸ் படிக்க வைக்கலாம் வான்னு கூட்டி போனேன். மெட்ராஸ் வந்தவா எஸ்ஐடி காலேஜ் சேர்த்து விட்டேன். அது படிப்பு சரியாக வரல. மாமா எனக்கு படிப்பில் சரியாக வராது, நான் வீட்டு வேலையை பார்த்துட்டு ஷூட்டிங் கால் ஷீட்டாக பார்த்துக்கிறேன்னு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தான். எதிர்பாராமல் திடீர்னு ஒரு நாள் வந்து நான் படிக்காட்டாத ஷூட்டிங் நடந்துச்சு மகாபலிபுரம் பக்கத்தில். என் மேனேஜரும் மற்றவங்க வந்தாங்க, வாங்க போட்டு போகலாம் அப்படின்னாங்க. என்ன விஷயம்னா, வழக்கமாக நான் தான் கார் ஓட்டுவேன், கார் நாங்கள் ஓட்டுறோம்னாங்க. என்ன நீங்கள் நானே ஓட்டுறேன், இல்லை சும்மா என்ன ஏதாவது சிக்கல் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. நானே காரை ஓட்டிகிட்டு வந்தேன். அடையாறு வந்தோடனே இடது பக்கம் வீட்டு திரும்பணும், வரது பக்கம் வண்டி விடுங்க அப்படின்னாங்க. வரது பக்கம் என்னென்ன ஜெனரல் ஆஸ்பத்திரினாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, சும்மா வாயத்தான் சொல்லுங்கய்யா அப்படின்னா. யானைக்கு லேசாக கொஞ்சம் காயம் பட்டுடுச்சு, ஆஸ்பத்திரி இருக்குது அப்படின்னாங்க. நேராக ஆஸ்பத்திரிக்கு போனோம். அங்கே உள்ளே போனால் அந்த அவுட் பேஷண்ட் வார்டு பக்கத்தில் அம்மா உட்காந்துட்டாங்க. அம்மா எப்படி உட்காந்தாங்க, பிச்சைக்கார அம்மா உட்காந்துருந்தாங்க. பிறந்தோடனே வந்து 5 குழந்தை பிறந்து வரிசையாக ஒன்றா இப்போ 3 பேர்த்த பறி கொடுத்து, புருஷனையும் பறி கொடுத்து, ஒரு பையனை பிள்ளைக்கும் பறி கொடுத்த பொம்பளை. வாழ்க்கையை வெறுத்து போன பொம்பளைக்கு இந்த ஜானகி வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் மனசு இறுக்கம் குறைஞ்சி கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சது. இப்போ அந்த பொண்ணு இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்குது. எங்கள் அம்மா கொத்த வச்சு கும்பலில் உட்காந்துருக்கா. போனேன், போய் பார்த்தோன்னே, டேய் ஜானகி செத்து போயிட்டான்னா சுடுகாட்டை எண்ணெயும் சேர்த்து கூட்டி போய்டும், வீட்டுக்கெல்லாம் வருவேன்னு நினைக்காது அப்படிங்கண்ணா. வீட்டுக்கு போனேன், டாக்டர்கிட்ட கேட்டேன், சார் கிட்னி போயிடுச்சு, பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, தகவல் கொடுத்துரு அப்படின்னாங்க. உடனே எங்கள் அக்காவுக்கு மச்சானுக்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்தேன். விடிய காலம் வந்தாங்க. ஜெனரல் ஆஸ்பத்திரி சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கம் நேராக ஒரு 6 மணிக்கு நேராக கூட்டி வந்தேன். இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வார்டுங்கிறது நரகம்னு கேள்விப்பட்டிங்கன்னா, நரகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நீ ஃபயர் ஆக்சிடென்ட் வார்டு மட்டும் பாருங்கள். கண் அவிஞ்சு போனவங்க, தலைமுடி பற்றிட்டு எரிஞ்சு போனவங்க, மொத்த கைகாலும் எரிஞ்சு போனவங்க, மூஞ்சியே கோரமாகி போனவங்க, இப்படின்னு கிடையாது. இத்தனையும் சேர்ந்து ஒரு 50-100 பேர் சேர்ந்து உயிர் போகிறக்கா வாதாடி கத்துன எப்படி இருக்குது, அந்த கோரமான சவுண்டு நடந்திருக்குது. நான் எங்கள் அக்காவை மச்சான் கூட்டி போகிறேன். எங்கே என் ஜானகின்னு கேட்டுச்சு. அந்த 7வது பெட்டுன்னு கையை காட்டினேன். அது வந்து எம்ஜிஆர் கலர் இருக்குது அந்த பொண்ணு. இப்போ இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனவுடனே வந்து உடம்பெல்லாம் கருத்து போய் கரையானதுடனே, என் பொண்ணு எப்படி இருக்கும், தேவதமாக இருக்குமே,
கரையன்னு யாரையோ காட்டுறேன்னு சொல்லிச்சு. அப்படியே மயக்கம் போய் வந்துடுச்சு. அப்புறம் அப்படியே சாயங்காலம் இருந்தால் முந்தின நாள் மத்தியானம் சாப்பிட்றது, நைட் நான் சாப்பிடல. காலையும் தாண்டியாச்சு. காஃபி தண்ணி கொடுக்க ஆளும் இல்லை, நாங்கள் எதுவும் குடிக்கல. 12 மணி ஆச்சு. 12 மணி ஆன உடனே எங்கள் மச்சாங்கிட்ட மாப்பிள்ளை பார்த்துக்க, நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு புறப்பட்டு போனேன். போய் 12 மணிக்கு குளிச்சுட்டு உட்காந்தோடனே, என்னப்பா வெறும் வயிற்றோட நேற்று மத்தியானத்தில் இருக்கிறியாப்பா, எதாவது சாப்பிட்டு போகணும். இலையை விரித்து வச்சு சாதம் வச்சாங்க. ஃபோன் வந்துச்சு, போயிடுச்சுன்னாங்க. சாப்பிடாமல் நேராக புறப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன். படியில் மேலே ஏற எங்கள் மச்சான் நின்றுருந்தார். பார்த்தாரு. என்ன சொல்லுவான் ஒருத்தன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, அட சண்டாடா, நானாச்சு மெட்ராஸ் கூட்டி போவோம் போலே ஆளாக்கிவிடுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேடா, அநியாயமாக கொலபாதகமாக கல்யாணம் பண்ண வேண்டிய வயசில் பொண்ணை கொண்டுட்டியாட சண்டாடா அப்படின்னு திட்டியிருப்பேன். ஆனால் அதை படிக்காத மனுஷன் என்ன சொன்னா தெரியுமா, 2 குழந்தைய தோளில் போட்டு வளர்த்தீங்க மாப்பிள்ள, ஒன்று போயிடுச்சு அப்படின்னா. ஒன்றும் சொல்ல, நீ தான் 2 குழந்தைய வளர்த்த, ஒன்று போயிடுச்சு, அவன் குழந்தையிலே அது. சரி முடிஞ்சுது. அப்புறம் கொண்டு போய் கண்ணம்மாப்பேட்டில் அடக்கம் பண்ணாங்க. காரியமெல்லாம் முடிஞ்சுது. சொந்த வந்தமெல்லாம் கிளம்பி ஊருக்கு கிளம்பிட்டுருக்காங்க. ஒரு சாயங்காலம் 4-5 மணி ஆகி போச்சு. எல்லாம் புறப்பட்டு அப்போ நம்மலாம் போயிட்டு இருக்கும்போது சுண்டெலி மாதிரி இந்த சின்னலட்சுமி, அது 2வது பிள்ளை, அது ஒரு 10-12 வயசு இருக்குது, அது அப்போ கூட போச்சு. பிள்ளை எங்கே வர்ற, நீ போய் ஆத்தாக்கு துணையாக இருங்க போ அப்படின்னா. ஏற்கனவே ஒரு பொண்ணை கொண்டு போட்டையா, போதுங்க செஞ்ச பாவம், கூட்டி போய் அப்படின்னா. அவளுக்கும் ஆயுசு கட்டையான மயிறு செத்துட்டு போட்டு, உங்களுக்கு இல்லாத போட எனக்கு வேண்டாம் போடின்னு உள்ள தள்ளி கதை சாய்த்து போயிட்டார். எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க. சரி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாமான்னு பார்த்தா ஒரு சிக்கல். அப்போ எனக்கு படங்களுக்கு வந்து 25,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு குழந்தைய கொண்டு போய் இன்றைக்கி கான்வென்ட்டில் சேர்த்தாலே அந்த குழந்தைக்கு வந்து எல்கேஜி யூகேஜிக்கு 10,000 20,000 1 லட்ச ரூபா கேட்குற மாதிரிலாம் இருக்குது. அந்த காலத்தில் அப்படி இல்லைன்னா கூட 10,000 15,000 கேட்பாங்க. சம்பளமே வந்து 25,000 வரும்போது 10 ரூபா 15 ரூபா கொடுத்து நம்ம சேர்க்க முடியாது. அதை விட முக்கியமான விஷயம், பொண்ணுக்கு வந்து 10-12 வயசு ஆகி போச்சு. இனிமேல் 1ஆம் கிளாஸ் சேர்க்க முடியாது. வேறு வழி இல்லாமல் கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டோம். ஒரு 5வது 6ஆம் கிளாஸ் படிச்சிருந்தது. அப்புறம் கூட வீட்டில் இருந்துக்கிட்டு ஆத்தாவோட எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கும். அதாவது சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக, சம்பளம் இல்லாத சமைக்காரியாக, அப்ரெண்டிஸாக ஆத்தாக்கட்டையும் அத்தைக்கட்டையும் எல்லாத்தையும் கற்றுக்குச்சு. குடும்ப நிர்வாகம்னு என்ன, காய்கறி எப்படி போய் வாங்கணும், போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி போய் மணி ஆர்டர் பண்ணணும், விஐபிஸ் யாராக வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி மரியாதை பண்ணி சகலத்தையும் இந்த பொண்ணு கற்றுக்குச்சு. அப்போ சொந்தமாக நாடக கம்பெனி வச்சுருந்தேன். நாடக கம்பெனியில் மாடி தான் ரிஹர்சல்லாம் பார்ப்போம். ஒவ்வொரு நாளைக்கு என்ன அப்படின்னா ரிஹர்சல் முடியும் போது ராத்திரி 10 மணி ஆகி போகும். அப்போ தூரம் போகிறவங்களுக்கு 7-8 பேருக்கு சாப்பாடு வேணும். அப்போ நான் சொல்லுவேன் 8:45 9 மணிக்கு அம்மா ஒரு 10 பேருக்கு டிஃபன் வேணும்னு சொல்லுவேன். சமைக்காரங்க கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அம்மாவுக்கு வயசு கிட்டத்தட்ட 60, அந்த பிள்ளைக்கு வந்து 10-12 வயசு இருக்கும். 2 பேர் உட்காந்து ஒரு ஆளுக்கு 5 சப்பாத்தி கணக்கு பார்த்தா கூட 10 பேருக்கு 50 சப்பாத்தி குருமா கணக்கு போடுங்க. மனசு கோணாமல் அத்தனை பேருக்கு செஞ்சு போடுவாங்க. இதை விட கொடுமையான விஷயம்னா 25 பேர் ரிஹர்சல் பார்க்குறாங்கல்ல, எல்லா ஊர்லேயுமே கண்ட்ரி ஃபெல்லோஸ் இருக்கானுங்க. டாய்லெட் போய்ட்டு தண்ணி ஊற்ற வந்துடுவானுங்க. 1க்கு போய்ட்டு ஊற்ற வருவாங்க, 2க்கு போய்ட்டு சமயத்தை ஊற்ற வருவானுங்க. இந்த பிள்ளை தான் போய் மனுஷனுக்கு பிறந்தாங்க ஆடு மாடு மாதிரி மனுஷன் திட்டிகிட்டே போய் தண்ணி ஊற்றிட்டு வருவான். சத்யராஜ் அப்போ தான் வளர்ந்து வர நேரம். மாதம் பிடிச்ச சிவகுமார் மாதம் பணம் அனுப்புவார். ஷூட்டிங் வந்துட்டு சாயங்காலம் ஆச்சுன்னா வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் அப்படியே நம்ம கூட வந்து நைட்டில் என் கூட தான் நைட்டில் சாப்பிடுவார். சத்யராஜ் வரான்னு தெரிஞ்சோடனே அம்மா அண்ணன் சத்யராஜன் வந்துட்டார், ஒரு தேங்காய் விடுவாங்க. அதாவது ஒரு தேங்காயை வாங்கி உடச்சி அந்த சட்னி பண்ணால் தான் அவருக்கு சரியாக இருக்கும். ஏற்கனவே தேங்காய் உடச்சிருப்பீங்க, அது நீத்தூர்னு தொட்டு சாப்பிடுவீங்க, அவருக்கு அதை பத்தாது. அந்த சத்யராஜன் பண்ணால் புதுசாக தேங்காய் உடச்சி ஒரு 3 தேங்காய் சட்னி பண்ணுவாங்க. அவர் அப்போ தான் பாடி பில்டர், இப்பவும் பாடி பில்டர் அப்பவும் பாடி பில்டரு. அதை இப்போ உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த 4 ரோடு மேம்பாலத்துலேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் 2 தடவை ஓடுவார். எக்ஸசைஸ் பண்ணுவார், டம்பல்ஸ்லாம் பண்ணுவார், வெயிட் லிஃப்ட் பண்ணுவார், இப்படி ஓடுவார். எப்படி பசிட்டு நினச்சி பாருங்கள். இப்போ இல்லை, நான் சொல்கிறேன் அந்த காலத்தில் சும்மா சிம்பிளாக ஒரு 10-15 தோசை சாப்பிடுவார். போதுமா அப்படின்னு கேட்காம செஞ்சு போடுவாங்க. இப்படியெல்லாம் வந்து இந்த பொண்ணு பயிற்சி எடுத்துக்கிச்சு. திடீர்னு ஊர்லேருந்து தகவல் வந்துச்சு, ஏதோ மாப்பிள்ளை செட் ஆகிடுச்சு போட்டிருக்குனாங்க. உடனே மெட்ராஸ்லேருந்து ஆத்தாவும் சின்னலட்சுமி கிளம்பிங்க வந்திருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. வழக்கம் போல் நம்ம ஊர் பிள்ளை எப்படி உட்காந்துருக்கு, இப்படி உட்காந்துருக்கும். ஏற்கனவே வயசு வேறு சின்ன வயசு பிள்ளை இப்படியே உட்காந்துருக்குது. ஆத்தா பார்த்துச்சு, மாப்பிள்ளை போயாச்சு. மறுநாள் பார்த்துட்டு மாப்பிள்ளை நல்லா தான் இருக்குது, முடிச்சிடலாம் அப்படின்னு ஆத்தா சொல்லிடுச்சு. அப்புறம் ஏன் பிள்ளை நீ மாப்பிள்ளையை பார்த்தேனே, எங்கே பார்த்தேன், ஆத்தாலே பார்த்து ஆத்தாலே முடிவு பண்ணிச்சு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் தேதி வச்சாங்க. மெட்ராஸ்லேருந்து புறப்பட்டு வர மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி டிக்கெட்லாம் போட்டாச்சு. திடீர்னு சின்னவன் கார்த்திக்கு அம்மா வந்துடுச்சு.
அம்மைனா பையன் 2 வயசு பையன், பெரியவன் சூர்யா சொல்லக்கூடிய சரவணனுக்கு வந்து 4 வயசு பையன், இவனை 2 வயசு பையன். அம்மைன்னு எப்படி அம்மை? உடம்பு பூரா அம்மை வர்றது பெரிய விஷயம் இல்லை, உச்சந்தலையில் அம்மை, உள்ளங்கால் அம்மை. மே மாதம் வெயில் தகிக்குது பையன். ஷூட்டிங்காக ஓய்வு இல்லாமல் போயிட்டுருக்குது. வேறு வழி இல்லாமல் வெறும் மேலோட ஏசி பாக்ஸ் லெவலில் கீழே இருக்கும். அவர் ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்துட்டு மடியில் வந்து இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி வந்து மேரி மடியில் படுக்க அந்த மாதிரி படிக்க வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். அரை மணி நேரம் அப்பா முதுகில் புண்ணாக இருக்குமில்ல, புண்ணு வலி, அப்பா முதுகு வலிக்குதுமா, உன்னை தூக்கி இப்படி நெஞ்சு மேலே போட்டுக்குவேன். அரை மணி நேரம்னா அப்பா நெஞ்சு பக்கம் முன்னெல்லாம் வலிக்குதுப்பா அப்படிமா பழையபடி போடுவேன். இப்படியாக வந்து வச்சுட்டு இருந்தேன். வேறு வழி இல்லாமல் நானும் சின்ன பெரிய பையன் தான் இப்போ கிளம்பி வந்தோம். அவன் வந்து சரவணன் என்று சொல்லக்கூடிய சூர்யா வந்து இப்போ 4 வயசு பையன் முதல்ல பிளேனில் வர்றான். பார்த்தோன்னே க்யூட் பாயின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோக்கர் ஃப்ரெண்ட்ஷிப்னு சின்ன பிள்ளைங்க 48 சீட் தான் இருக்கும். அதில் ஏறணுன்னா ஒரு ஏகஸ்டர் வந்து என்ன பண்ணால் 2 கையிலையும் அள்ளிட்டு வந்து சாக்லேட் கொடுத்துட்டான். இவன் முதல் சாக்லேட் பார்க்குறான் போல இருக்குது. பின்ன ஆரம்பிச்சிட்டான். 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து எல்லாம் அறக்கிறதுங்க அறக்கிட்டு லேண்ட் ஆகும்போது கொஞ்சம் லேசாக வயிற்று பட்டமில்ல பொக் அப்படின்னா மொத்தத்தையும் அந்த 1 கிலோ தின்ன சாக்லேட்டு பூரா அப்படியே ஜூஸ் மாதிரி ஊற்றிட்டான். ஒரு ஏகோஸ்டத்தை வந்து க்ளீன் பண்ணி விட்டு போனான். அப்புறம் மறுநாள் கல்யாணம் மேடை எல்லாம் செட் பண்ணாங்க. இந்த பிள்ளைய கொண்டா உட்கார வச்சாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, சின்னலட்சுமி தான் சூர்யாவை வளர்த்தவன். அவங்க அம்மா வளர்த்தான்னு சொல்லக்கூடாது, சின்னலட்சுமியாக வளர்த்தான். அவங்க அம்மா சொன்னால் கேட்க மாட்டான், சின்னலட்சுமி சொன்னால் கேட்பான். இப்போ தன்னை வளர்த்த சின்னலட்சுமி கல்யாணம் எவனோ ஒரு ஆள் இவ்வளோ போய் வில்லன் மாதிரி கிருதாவில் போய் வச்சுக்கிட்டு ஆட்டுக்கடா மேய்ச்சி ஒன்று வச்சுட்டு வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறான். எங்கள் அக்கா பக்கத்தில் இவனே வந்து உட்காந்தான் அப்படின்னு சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கிறான். ஒன்றும் பேச மாட்டான், அப்பவும் பேச மாட்டான், இப்பவும் பேச மாட்டான். அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கிறான். கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்புறம் மங்கள வாழ்த்து சொல்லி முடிச்சு தாலி கட்ட சொன்னானுங்க. அந்த ஆள் வந்து இப்படி கையை நீட்டி தாலி கட்டினான். எங்கள் அக்கா கிட்ட அணைச்சிட்டு வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கிறானே அப்படி பார்த்தோன்னே 2 கையை வச்சு தடுறான். இப்போ பையன் நன்மைக்காக நடுவு உட்காந்துருக்காங்க, செல்லம் கொஞ்சம் நடுவு உட்காந்துருக்கான், பொண்ணு மாப்பி நடுவில் பையன் உட்காந்துருக்கான். தாலி கட்டினோடனே ஏன்டா எங்கள் அக்கா தாலி கட்டினேன்னு இடுப்பு கையை வச்சு தடுறான் அந்த பையன். எல்லோரும் சிரிக்கிறாங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ சமாதானப்படுத்துக்காக அந்த பையன் தூக்கி வண்டிக்குள்ளே போட்டு நேராக உடன்பாட்டு கொண்டு போய் அப்படியே அங்கெல்லாம் வேடிக்கை காட்டி கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. கருப்பசாமி குடும்பம் கொஞ்சம் வசதியான குடும்பம். உடனப்பேட்டில் அமராவதி ஆத்தண்ணி பாசனம், தென்னந்தோப்பு இருக்குது, வயக்காடு இருக்குது. கூட்டு குடும்பம், பெரிய குடும்பம். அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்கன்னு 8-10 பேர் இருக்கிற குடும்பம். கூட்டு குடும்பத்தில் எப்பவுமே ஒரு பிரச்சனை என்னென்னா, பெரிய பையனை வந்து பெரும் படிப்பு படிக்க வைப்பாங்க, டாக்டராக வக்கீலாக என்ஜினியராக என்ன படிக்க வைப்பாங்க. 2வது பையனை எஸ்எஸ்எல்சி படிக்க வைப்பாங்க. 3வது பையனை மாடு மேய்க்க போட்டுருவாங்க. ஏன்னா அவ்வளோதான் முடியும், பொருளாதாரம் அவ்வளோதான் முடியும். ஏன்னா குடும்பத்தை யார் காப்பாற்றுவானோ அந்த பையன் தான் படிக்க வைப்பாங்க. அதிர்ஷ்டவசமாக இவங்க வீட்டில் அண்ணம்மா 2 பேருக்கும் படிப்பு வரல. அந்த இந்த பையன் தப்பிச்சிட்டான். படிக்க வச்சாங்க, எம்டெக் முடித்தார். நல்ல பையன், ஒழுக்கமான பையன் படித்தாங்க. எந்த கிராமப்புறத்துலையும் கூட்டு குடும்பத்தில் வந்து ஒரு பையன் தலையெடுத்தான்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி குடும்பத்தை காப்பாற்றணும். அந்த குடும்பத்தை குழந்தை குட்டிலாம் படிக்க வைக்கணும், கல்யாணம் காட்சி பண்ணணும். இது எல்லாத்தையுமே இந்த மனுஷன் பண்ணான். தம்மொரு கருமத்திலே நித்தம் தளர்வர் முயற்சி, மற்றொரு பொருளை இம்மையும் கருதாமை, சார்ந்திருப்பவர் தம்மை நன்கு காத்திடுதல், இம்மையில் இவத்தனையே செல்வத்து இலக்கணம் என்றனர் மூதறிஞர் பாரதி சொல்லலாம். அந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் எல்லாத்தையும் இந்த மனுஷன் கவனிச்சுக்கிட்டான். மில்லில் நடக்கிற விஷயத்த வீட்டில் வந்து பொம்பளைக்கிட்ட பேச மாட்டார். வீட்டில் என்ன நடக்குதுன்னு கண்டுக்கவே மாட்டார். அதாவது காய்கறி என்ன விலை, அரிசி பருப்பு என்ன விலை, கரண்ட்டு பில் எவ்வளோ வருது, வீட்டு நிர்வாகம் எதுவுமே கண்டுக்க மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் இவருக்கு கால் நகம் வெட்டி விடுறதும் மீசை வெட்டி விடுறதும் பொண்டாட்டி தான். அவர் போட்டு சட்டையெல்லாம் அவர் வாங்க நினச்சிங்களா, அவர் என்றைக்குமே கடைக்கு போய் வாங்கதில்லை. அந்த பேண்ட் சட்டையெல்லாம் இப்போ இந்த பொண்ணு தான் வாங்கிட்டு வரும். ஜப்பானுக்கு ஒரு முதலாளி கூட்டி போனார். அவர் ஒரு 4-5 மாதம் வேலை வாங்கிட்டு காசு கொடுக்காம மெட்ராஸுக்கு பாஸ்போர்ட் விசா இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் டோக்கியோவில் போய் கின்சா ஸ்ட்ரீட்னு ஒரு தெரு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, அவங்களுக்கு கோயம்புத்தூர் வந்து மேம்பாலத்துலேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் எவ்வளோ நீளம் இருக்குது, ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு மெயின் ரோட்டில் சனி ஞாயிறில் டிராஃபிக் இருக்காது. எந்த கார் பஸ்ஸு சைக்கிள் எதுவுமே போகக்கூடாது. கீழே வந்து ஜமக்காலத்தை விரிச்சு போட்டு சொந்த மந்தமெல்லாம் வந்து உட்காந்துட்டு அரிசி பருப்பு கொண்டாந்து சமைச்சு சாப்பிட்டு விளையாடிக்கிட்டு பீச்சுக்கு போகிறதுக்கு போல் அந்த இடத்துல கொண்டாடுவாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு தெரு கின்சா தெரு டோக்கியோவில். அது வந்து நியூயார்க் அப்புறமா வந்து காஸ்ட்லி நகரம்னு அந்த ஊரை பற்றி சொல்கிறாங்க. அந்த முதலாளி சொன்னார், கருப்பசாமி இங்கே ஒரு ஃப்ளாட் வாங்கிடலாங்களா அப்படின்னாரு. நீ என்னங்க நீங்கள், நான் வேகாத வெயிலில் வேப்பமத்தடியில் கட்டில் போட்டு படுத்துக்கிறாள், என்ன கொண்டாந்து இங்கே நீங்கள் ஃப்ளாட்டில் வாங்கினேன், பைத்தியக்கார மனுஷன் உன்னை போய் கூட்டி வந்தேன்னு. சரி இப்போ ஊர் விட்டு வந்திருக்குறோம், நம்ம புள்ள குட்டிக்கு எதாவது வாங்கிட்டு போகணும். இது வரைக்கும் அப்படி வாழ்க்கையில் எதுவுமே செஞ்சது கிடையாது. எதாவது வாங்கிட்டு போகலான்னு கடைக்கு போய் வாட்ச் வாங்கி கொடுத்தா பிள்ளை சந்தோஷப்பட்டோம்னு ஒரு 2 பேத்திகளுக்கும் பொண்டாட்டிக்கும் பையனுக்கெல்லாம் வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்காரு.
கொண்டாந்து வாட்சை பிரித்து காட்டினா காய்ச்சி மூச்சுன்னு சத்தம். என்னென்னு கேட்குறீங்களா? 1947 48 மாடல். எப்போ 48 60 வருஷம் முன்னாடி இந்த மாடலை எப்படி தான் இந்த புண்ணிய வளர்ப்பை வாங்கிட்டு வந்தானா? இதை விட நீங்கள் சும்மா வந்து ஏன் காசு வேணும் கொந்திட்டானுங்க. 1930 கோயம்புத்தூர் ஜில்லாவில் டெக்ஸ்டைல் மில்ஸ் நிறையா இருக்குது. ஒரு முதல்ல 50 வருஷ காலம் வந்து கம்மாநாயுடுகள் தான் இங்கே அதிகப்படியான மில்லுகளுக்கு வந்து முதலாளியாக இருந்தாங்க. இப்போ வந்து எல்லா கம்யூனிட்டியுமே மில்லுகள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மில்லுகளில் வந்து தொழில் எப்பவுமே ஏற்ற இறக்கம்னு சகஜமாக உள்ள விஷயம். சில நேரம் நிர்வாகம் சரியில்லைன்னு சொன்னால் பயங்கரமாக இல்லை கோடிக்கணக்கில், கோடின்னு எப்படி 50 கோடி 20 கோடி 30 கோடி 40 கோடி லாஸ் வந்துடும். அந்த மாதிரி லாஸ் வந்து அது பேர் சிக் மில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது இவரை வர சொல்லுவாங்க. வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, சார் உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுக்கணுமாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு. இவர் ஆரம்பித்து 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் ஆரம்பித்து எங்கெல்லாம் கோளாறுன்னு கண்டுபிடிச்சி அதில் ரிப்பேர் பண்ணி பழையபடி மில்லை பழைய நிலைமை கொண்டு வந்து அந்த அளவுக்கு லாபம் வரும்போது இப்போ சம்பளம் பேசுங்க அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லை, ஒரு முதலாளி சுபாவம் சரியான முதலாளி உங்களுக்கு எனக்கு சரிப்பட்டு விட மன்னிச்சுக்கொண்டு இவர் வெளியில் வந்துடுவார். இந்த மில்லுகள் எப்படின்னா, இந்த தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வத்தலக்குண்டு தேனியிலேருந்து இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து ஹாஸ்டல் மாதிரி தங்கி திருப்பூரில் வேலை பார்க்கும். எல்லா பிள்ளைக்கும் எல்லா விதமான பிரச்சனை இருக்குது. ஒரு குழந்தைக்கு வந்து குடியார் அப்பனாக இருப்பான், ஒரு பொண்ணு வந்து அப்பானமாக அனாதையாக இருக்கும், ஒன்று அண்ணி கொடுமையாக இருக்கும், ஒன்று அண்ணங்கார மோசமாக இருப்பான். இப்போ பல்வேறு பிரச்சனை இருக்கும்ல. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேச ஆரம்பித்து நமக்கு பிபி ஏறிடும். இந்த மனுஷன் பொறுமையாக உட்காந்து ஒரு நாளைக்கு 5 பொண்ணு 10 பொண்ணு கேட்டு கவுன்சிலிங் பேர் உட்காந்து பொறுமையாக கேட்டு ஒன்று ஆறுதல் சொல்லுவார், இல்லைன்னு சொல்யூஷன் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். என்னோடய குழந்தைங்களுக்கு கருப்சாமி ஒரு அறிவிக்கப்படாத சித்தப்பா மாதிரி. எங்கிட்ட நேரடியாக பேச முடியாத விஷயங்களை கருப்சாமிகிட்ட தான் பசங்க பேசுவாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் ஜோதிகா சூர்யா லவ் மேட்ரு இங்கே தான் முதல்ல வந்திருக்குது. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, காலம் கனியும், பொறுமையாக இருங்க, அப்பா அம்மா சம்மதிப்பாங்கன்னு அட்வைஸ் பண்ணி பொறுமையாக இருக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சதே இவர் தான். இந்த வேலை நடந்து வீட்டில் அது ஒரு நல்ல ஞாபகம் வச்சுங்க, காதல் கல்யாணம்னா ஏதோ நாங்கள் தான் தடுமாட்டி நினச்சிக்காதீங்க. உலகத்தை எவனாக இருந்தாலும் சரி, இப்போ இவங்க 2 பேர் சூர்யா ஜோதியா லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, செந்தில் அனிதா லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை இருக்குல்ல, இவங்களுக்கு பெண் குழந்தை இருக்குல்ல, இவங்களுக்கு பெருசாகி அந்த பெண் குழந்தைய லவ் பண்ணாலும் அன்னைக்கு எங்கள் மாதிரி இவங்க தடுமாறுவானுங்க. அந்த தடுமாற்றம் யாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி தடுமாற்றம் தாண்டி நான் சூர்யா ஜோதியா கல்யாணத்தை முடியலான்னு சொன்னால் இவங்க வீட்லேயே ஒரு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னா, இவங்க பையன் செந்தில் கமுக்கமாக இருப்பான். எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அம்மா சோறு ஊட்டி விட்டா, எப்படி வாசல்னு சோறு ஊட்டி விடுவா. அந்த பையன் கிளாஸ்கோ போய் படிக்க போன இடத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான். நல்ல வேளை பொண்ணு வந்து வெளிநாட்டு பொண்ணுலாம் இல்லை, உள்நாட்டு பொண்ணு, கோயம்புத்தூர் பொண்ணு. அன்றைக்கி நம்ம பொண்ணே லவ் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு என்ன தைரியம்னா, சூர்யா ஜோதியா கல்யாணத்தை ஓகே பண்ணாங்கன்னா நம்ம ஃபைட் பண்ணலாம், அதை மட்டும் இப்படி ஓகே பண்ணி ஃபைட் பண்ண நினச்சாங்க. வாயே திறக்கலை. அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு இவங்க எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டாங்க. பிருந்தாவுக்கு மாப்பிள்ளை பார்த்ததே சின்னலட்சுமி கோஷி தான். ஏன்னா மெட்ராஸில் நாங்கள் ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம். எல்லோரும் பிரமாதமாக அழைப்பெல்லாம் கொடுத்து வந்து பார்த்தா எல்லாம் டென்ஷன் ஆகி போச்சு. ஏன்னா வந்து ஏன்டா வீட்டுக்கு வந்தாங்க, எது சொல்ல முடியலைங்கிற மாதிரி. அது மந்திரி சுட்ட கோழி மாதிரி அந்த பையன் வந்து கல்யாணம் முன்னா குடும்பம் நடத்தவனா எனக்கு ஒன்றுமே புரியல. என் பொண்ணு வந்து என்னப்பா எல்லோரும் கூப்பிட்டு வச்சு பார்த்துட்டீங்க, ஒரு வேளை நான் சமாளிச்சிருவேன்னாப்பான்னு கேட்டால் அவளுக்கு ஒன்றும் புரியல. இல்லை குழம்புனால 2வது மாப்பிள்ளை வந்து இங்கேயே வர சொல்லி கருப்சாமி வீட்டுக்கு வச்சு நடக்கிறாரா, ஒழுங்காக நடக்கிற கால் நொண்டியாக நடக்க சொல்லி பேச சொல்லி சிரிக்க சொல்லி பார்த்து பின்னாடி பக்கமாக நடந்து போகிறாங்க, என்ன சொட்டத்தில் பார்க்க பின்னாடி பார்த்து அப்படிலாம் பார்த்து இவங்க கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. சூர்யா கார்த்தி பிருந்தா 3 கல்யாணத்தையும் பொறுப்பேற்று தலைமையேற்று நடத்துனது கருப்சாமி தான் முன்னார். கருப்சாமி ஒரு ஆள் கருப்சாமி அன்கோ. வீர கேரளம் ஈஸ்வரன் ஒருத்தர், சமையல் செக்ஷனில் வந்து இவரும் பார்த்துக்குவார். எம்பர பொன்னுசாமின்னு ஒருத்தர், சொந்த மச்சனை வந்து எங்கள் அக்கா பையன் மணி, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதாவது யார் யாருக்கு நேரடியாக அழைப்பில் கொடுக்கணும், யார் யாருக்கு பிஆர் மூலமாக கொடுக்கலாம், விருந்துக்கு என்னென்ன ஐட்டமெல்லாம் போடலாம், கிஃப்டாக நம்ம என்னென்ன கொடுக்க முடியும், இந்த போலீஸ் பாதுகாப்பு டிஐஜி போய் யார் பார்க்குறது, கமிஷனர் யார் பார்க்குறது, எல்லா வேலையும் நானாக ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துட்டு கால் போட்டு ஜாலியாக இருப்பேன். ஏதோ எவனோ வீட்டு கல்யாணம் மாதிரி நான் ஜாலியாக இருப்பேன். இத்தனை வேலையும் இவங்க பொறுப்பை பார்த்து கல்யாணத்தை அப்புறமா பண்ணி வைப்பாங்க. தம்பியுடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. நான் பிறக்கிறது முன்னாடியே ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் போயிட்டான். அப்படி எல்லோரும் போயாச்சு. நான் கடைசியால் போயிட்டேன். ஒரு தாய்க்கு பிள்ளையாக பிறக்கலன்னா கூட இன்னொரு தாய்க்கு மகனாக பிறந்தாலும் கூட பிறந்த தம்பிக்கு மேலே பாசம் காட்டி தோள் கொடுத்து
என் கூட வாழ்ந்துட்டுருக்கிற கருப்புசாமி போன ஜென்மத்தில் என் கூடயே பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். இறைவன் அவர் குடும்பத்தை இறுதி வரைக்கும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னு வேண்டிக்கிறேன்.